அனைத்தும் கருணை அனைத்தும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வாழையடி வாழையன வந்த திருக்கூட்டமரவை சார்ந்த மெய்யவர்களே, வாழையடி வாழையன வந்த திருக்கூட்டமரவை சார்ந்த மெய்யவர்களே, தாயர் பெரிதும் தயவுடைய தந்தை உலகை உயிர்த்து வந்த வள்ளல் ராமலிங்க பெருமானாரின் திருவருளால் இது நடக்கிறது. காய்ந்த வயிற்றுக்கு கஞ்சி வார்ப்பதை கடமையாக அல்ல அல்ல கடவுள் வழிபாடாகவே கொண்டு வாழ்ந்த தவற்று கண்ணியப்படிகளாரின் குருவருளால் இது நடக்கிறது. பக்குவப்பட்ட ஆன்மாக்களாகிய நீங்கள் பங்கேற்பதால் இது அழகுக்கு அழகு சேர்க்கிறது. இந்த மாலை பொழுது எத்தனையோ பொழுதுபோக்குகளை கொண்டிருக்கிறது. அவை வண்ணத்திரையாக இருக்கலாம், சின்னத்திரையாக இருக்கலாம், அல்லது கையடக்கத்தில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பாக இருக்கலாம். எத்தனையோ இருந்தாலும் கூட அவற்றை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு வள்ளல் பெருமானை சிந்திப்பதற்கு வாய்த்த நல்ல தருணமாக நினைத்து வந்திருக்கக்கூடிய உங்கள் திருநாளை வள்ளலார் தொண்டு நிறுவனம் வணங்குகிறது, வாழ்த்துகிறது, வரவேற்கிறது. இன்றைய மாலை பொழுதை தன்னுடைய சிந்தனை மலர்களால் அலங்கரிக்க வந்திருப்பவர் நம் அன்பிற்குரிய ஐயா மூப்பா பாபு அவர்களை வருக 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 வருக. சம்பிரதாயமாக நான் அவரை பற்றி ஒரு சில சொல்லுவது மரபு என்கின்ற காரணத்தால் இருக்கிறேன். அவருக்கு அறிமுகம் தேவையில்லை. சன்மார்க்கம் சார்ந்த, அதாவது வாழையடி வாழையன வந்த திருக்கூட்ட மரபிலே வந்தவர் அவர். அவருடைய தந்தையார் அவர்கள் எத்தனையோ பேருக்கு சன்மார்க்கத்தை திரு அருட்பாவை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் தான் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர் வீட்டிலே இருந்து அவரிடம் பாடம் கேட்பதற்குரிய அருமையான வாய்ப்பை பெற்றிருக்கிறார். அருட்பாவை எழுத்தண்ணி படித்தவர். வெறுமனே வாசிப்பதோடு நின்று விடாமல் உயிர்கள் பால் எப்படி நேசிப்பது என்பதையும் கற்றிருக்கிறார்கள். வெறுமனே சத்விசாரத்தோடு நின்று விடாமல் பரோபகாரத்தையும் பக்கபலமாக வைத்திருக்கிறார்கள். எப்போதெல்லாம் தன்னால் எங்கே உதவி செய்ய முடிகிறதோ அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். என் காதுகளில் வந்து விழுந்து கொண்டுதான் இருக்கிறது. தன்னால் முடிஞ்சதை எப்போதும் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்காரு, செஞ்சிட்டு இருக்கிறாரு அப்படின்ற செய்திகள்லாம் என்னை வந்து அடைகின்றன. ஏதோ வெறுமனே பேசிவிட்டு போவது நிலையில் மட்டும் அல்லாமல், அந்த வகையிலே இன்றைய மாலை பொழுதில் அவர்கள் பேச இருக்கிற தலைப்பு வள்ளலாரும் வழிபாடும். இன்றைக்கு வழிபாட்டில் வள்ளல் பெருமானை பொறுத்தவரையில் 6ஆம் திருமுறையா அவர் வந்து திருநீர் பூச வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அருட்பெரும் ஜோதி கும்பிடுறத தவிர வேற எதுவுமே கும்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. குரு வழிபாடு வேண்டாம்னு சொல்லிட்டாரு. இப்படிலாம் பல்வேறு சிந்தனைகளை எல்லாம் உலா வந்து கொண்டிருக்கின்றன. எனவே எது வள்ளலாருடைய வழிபாடு? அவர் எதற்கு அவர் புறங்கவியை சொன்னது என்ன? அவர் வந்து இயல்பாக இருக்கக்கூடிய சன்மார்க்கத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய சைவத்தில் இருக்கக்கூடிய வழிபாட்டை எப்படி அணுகினார்? சைவ வழிபாடே வேண்டாம்னு சொல்லிட்டாரா? சரியை கிரியை யோகம் ஞானெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாரா? அது பயன் தராது, அல்லது நீங்க போற வேகத்துக்கு அது வந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக போக வேண்டுமானால் நீங்க சன்மார்க்கத்துக்கு வாருங்கள் என்கின்ற சித்தாந்தத்தை அவர் சொல்லி இருக்கிறார். வெறுமனே நீங்க சத்விசாரம் மட்டும் பண்ணா பத்தாது, பரோபகாரத்தையும் உங்களுக்கு துணையாக வைத்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் சன்மார்க்கத்தினுடைய சாரம். அவற்றையெல்லாம் தெளிவாக சொல்வதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய அவருடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி, உங்களுடைய திருவடிகளை வணங்கி அரங்கத்தை அவருடைய
பார்வையில் அமைத்து அமைகிறேன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. ஸ்ரீராமலிங்காய நமஹ. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி. தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. திரு அருட்பிரகாச வள்ளற் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு அற்புதமான தலைப்பு, என்னை ரொம்ப குழப்பிய ஒரு தலைப்பு. இது பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு தலைப்பு, வள்ளலாரும் வழிபாடும். எனக்கு இன்னைக்கு காலையில் வரைக்கும் எதை பற்றி பேசுறதுன்னு தெரியல. மதியம் 1 மணிக்கு மேலே தான் சரி இந்த கோணத்தில் நம்ம அணுகலாம் அப்படின்னு ஒரு சிந்தனை. ஏன்னா அது வள்ளலாரும் வழிபாடும் அப்படின்னா வள்ளலார் எப்படி வழிபாடு பண்ணார் அப்படிங்கிறத பற்றி பேசுறதா, இல்லை வள்ளல் பெருமான் நமக்கு வழிபாடு எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாருங்கிறத பற்றி பேசுகிறதா, இல்லை ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடுன்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ ஜீவகாருண்யத்தை பற்றி பேசுகிறதா, எதை பற்றி பேசுவது, இவங்க என்ன எண்ணத்தில் இந்த தலைப்பை கொடுத்திருக்கக்கூடும். அவங்களுக்கே ஃபோன் பண்ணி கேட்டுடலான்னு கூட யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன நோக்கத்தில் இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி. அப்புறம் சரி, அவங்க எந்த சிந்தனையில் கொடுத்துருந்தாலும் நம்ம சிந்தனை என்னவோ அது வள்ளல் பெருமான் விட்ட வழி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இங்கே வந்திருக்கிறேன். வள்ளலார் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், அதனால் வள்ளலாரை பற்றி இங்கே சொல்லணுன்ற அவசியம் இல்லை. வழிபாடு அப்படின்னாலும் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது எப்படிப்பட்ட ஒரு புரிதலோடு நாம் இருக்கின்றோம் அப்படிதான், அதுதான் பெரிய ஒரு கேள்விக்குறியாக. ஏன்னா மற்ற மார்க்கத்தில் வழிபாடுன்னா ஒன்று தான். மற்ற மார்க்கங்களில் வழிபாடுன்னா கோயிலில் போகணும், ஒரு விக்கிரகத்தை வச்சு வழிபாடு பண்ணணும், அல்லது திருவுருவ படத்தை வச்சு வழிபாடு பண்ணணும், இலையை வச்சு படையல் பண்ணணும், எல்லாமே எல்லா மார்க்கத்துலேயும் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்ம சன்மார்க்கத்தில் தான் இந்த வழிபாடு அப்படின்னா சிக்கல். யாரை வழிபாடு பண்ணுவது, எப்படி வழிபாடு செய்வது அப்படின்னு பெரிய சிக்கல் இந்த சன்மார்க்கத்தில் இருக்கு. அந்த முடிச்சை நம்ம அவுக்கணும். அப்போ வள்ளல் பெருமான் இந்த வழிபாட்டை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னும் போது முதல் வள்ளல் பெருமானுடைய எண்ணத்திலிருந்து இந்த வழிபாடை பற்றி எப்படி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா முதல் வள்ளல் பெருமானுடைய வழிபாடு அப்படிங்கிற ஒரு அந்த எண்ணம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்க முடியும் அப்படின்னா 1854 மனுமறை கண்ட வாசகம் வெளிவருகின்றது. அதுதான் வள்ளல் பெருமானுடைய முதல் நூல் என்றே சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த நூலிலே வழிபாடை பற்றி வள்ளல் பெருமான் என்ன சொல்லுகின்றார், எதற்காக வழிபாடு செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த மனுநீதி சோழன் மூலமாக நமக்கு வள்ளல் பெருமான் அறிவுறுத்தியதாக நான் இதை நினைக்கின்றேன். இப்போ எப்படி வழிபாடு செய்யணும், எதற்காக? அந்த மனுநீதி சோழன் அது எல்லாருக்கும் தெரியும், அவனுக்கு புத்திர பாக்கியம் இல்லாத ஒரு காரணம். அது என்னென்னமோ பண்ணி பார்க்குறான், ஆனாலும் மனுநீதி சோழனுக்கு அந்த புத்திர பாக்கியம் கிடைக்கவில்லை. அப்போ என்ன பண்ணுறது? அநேக தானங்களும் தர்மங்களும் யாகங்களும் விரதங்களும் செய்தும் இன்னும் வள்ளல் பெருமான் எப்படி நம்மளை அழைச்சிட்டு போகிறார் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வாசகங்கள். புத்திர பேர் இல்லாமல் மனம் வருந்தி அது பற்றியும் 60 வருட காலமாக
அநேக தானங்களும் தர்மங்களும் யாகங்களும் விரதங்களும் செய்தும் புத்திரோற்பத்தி இல்லாமையால் புத்திர செல்வம் பெறாதவர் பொருட்செல்வம் பெற்றும் பயனில்லையே. புத்திரன் போல் நமக்கு இந்த அரசு செல்வம் இம்மை மறுமை இன்பங்களை கொடாதே. சந்ததி இல்லாவிட்டால் பிற்காலத்தில் கண்கள் இல்லாத முகமும் சூரியன் இல்லாத பகலும் போல அரசன் இல்லாமல் இவ்வுலகம் நிலை தடுமாறி போகுமே. அதனால் இனி புத்திரனை பெறுவதற்கு தக்க முயற்சி செய்ய வேண்டும். இனி புத்திரனை பெறுவதற்கு தக்க முயற்சி செய்ய வேண்டும். அது நமது ஆண்டவனாகிய தியாகராஜ பெருமானை வழிபடுவதே அல்லது வேறொன்றும் இல்லை. இது வள்ளல் பெருமானுடைய வாசகம். அந்த புத்திர செல்வம் பெறுவதற்கு தியாகராஜ பெருமானை வழிபடுவதே அல்லது வேறொன்றும் வழி இல்லை அப்படின்னார். அப்போ அந்த இடத்துல ஒரு கேள்வி, அது வள்ளல் பெருமான் ரொம்ப அழகா அதை கொடுக்கிறார். ஆனால் மோட்ச பேர் குளித்து நிஷ்காமியமாக இத்தனை காலம் வழிபட்டு வந்த நாம் இப்போது புத்திர பேர் குறித்து காமியமாக நமது ஆண்டவனை வழிபடுவது தகுதி அல்ல அப்படின்னு அந்த மன்னர் மூலமாக நமக்கு கொடுக்கிறார். அப்போ மோட்ச பேர் குறித்து தான் இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். நம்மளுடைய இந்த உலகியல் பொருட்களுக்காக இறைவனை வழிபாடு செய்யக்கூடாது என்பதை அந்த இடத்துல வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லுகின்றார். நிஷ்காமியமாக மோட்ச பேர் குறித்து நிஷ்காமியமாக இத்தனை காலம் வழிபட்டு வந்த நாம் சுய லாபத்திற்காக இப்போது புத்திர பேர் குறித்து காமியமாக நமது ஆண்டவனை வழிபடுவது தகுதி அல்ல. ஆயினும் அதை நியாயப்படுத்துறார். அடுத்தது ஆயினும், ஏன்னா இந்த இடத்துல அந்த ஜீவகாரண்யம் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க கலக்கிறார் வள்ளல். ஆயினும் தீரா குறைக்கு தெய்வமே முடிவு என்கின்றபடி, இது ஒரு எவ்வளவு பெரிய முக்கியமான வாசகம். இது தீரா குறைக்கு தெய்வமே முடிவு. இது இது வந்து பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு வாசகம். நம்ம இவங்க உதவி பண்ணுவாங்களா அவங்க உதவி பண்ணுவாங்களா அப்படின்னு போய்கிட்டே இருப்போம். ஒழிய தெய்வத்துக்கிட்ட வர மாட்டோம். தீரா குறைக்கு தெய்வமே முடிவு என்கின்றபடி எவ்விதத்திலும் தீராத புத்திரன் இல்லாத குறையை சிவபெருமானது திருவருளாலே தான் தீர்த்து கொள்ள வேண்டும் என்று ஆலோசித்து துணிவு கொண்டு அவ்வளவு சூட்சமமாக வள்ளல் பெருமான் இதை நமக்கு எல்லாம் தெரிவிக்கிறார். எதற்காக எப்படி வழிபட வேண்டும். இப்போ அடுத்தது முதல்ல எப்படி சொன்னார், நிஷ்காமியமாக வழிபட வேண்டும். நமக்கு அப்படின்னு எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் வழிபட வேண்டும். சரி, ஆனால் அதே நேரத்தில் அந்த பொது நோக்கம் இருக்க வேண்டும். அங்கே மனுநீதி சோழனுக்கு பொது நோக்கம், அரசன் இல்லாமல் ஜனங்கள் என்ன பாடுபடுமோ அப்படிங்கிற அந்த பொது நோக்கம். ஏன்னா அவனுக்கு புள்ள வேணுங்கிறது எதுக்காக, வாரிசு அரசியல் பண்ணுறதுக்காக இல்லை, அந்த மக்கள் அரசன் இல்லாமல் தவிப்பாங்களே அப்படிங்கிற அந்த பொது நோக்கத்திற்காக. அடுத்தது வழிபாடு பண்ணணும்னா தியாகராஜ பெருமானை வழிபடுவதே வழி, வேற வழி இல்லை. அடுத்தது எப்படி வழிபாடு செய்கிறார் என்று ஆலோசித்து துணிவு கொண்டு தமது மனைவியாருடன் ஆகம விதிப்படி, தனது மனைவியாருடன், புத்திர பேர் அப்படின்னா அது ஆண் பெண் இரண்டு பேரையும் சம்பந்தப்படுத்தியது. அதனால் அவர் மட்டும் போல மனைவியை கூப்பிடுறார். தனது மனைவியுடன் ஆகம விதிப்படி, இந்த ஆகம விதிப்படி அப்படின்னா காலையில் எழுந்துக்கணும், குளிக்கணும், எல்லாம் அதில் அடங்கிடும். மடி ஆச்சாரம் எல்லாமே அதில் அடங்கிடும். ஆகம விதிப்படி கமலாலயம் என்னும் புண்ணிய தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து, குளத்தில் போய் ஸ்நானம் செய்து பயபக்தியுடன் பூங்கோயிலை பஞ்சாவரண வலமும் செய்து உட்புகந்து தியாகராஜ பெருமானது சந்நிதிக்கு எதிரே அஷ்டாங்க பஞ்சாங்கமாக நமஸ்கரித்து வணங்கிய முடியும், மலர்ந்த முகமும், நீர் பொழிகின்ற கண்ணும், துதிக்கின்ற நாவும், கூப்புகின்ற கையும், புலகமெழுகின்ற உடம்பும் கொண்டு நின்று புத்திர பேர் இல்லாத குறையை தீர்த்தருள வேண்டும் என்று விண்ணப்பித்து பலவிதமாக ஸ்தோத்திரம் செய்து தமது அரண்மனைக்கு சென்று இந்த பிரகாரமே நாள்தோறும் போய் வழிபட்டு பிரார்த்தித்து கொண்டே வந்தார். ஒரு வழிபாடு அப்படின்னும் போது இந்த மன்னர் நேராக தேரில் போய் இறங்கி அப்படி ஒரு ரவுண்டு நேராக கர்ப்பகிரகத்துக்கே போகலாம். ஆனால் அப்படிலாம் பண்ணக்கூடாது.
என்ன பண்ணணும்? போய் அந்த கோயிலில் ஸ்நானம் செஞ்சு அப்படியே கூப்பிய கையோடு எவ்வளோலாம் சொல்கிறார் பாருங்க. பஞ்சாவரண வலமும் செய்து அந்த கோயிலை 5 முறை சுற்றி வரணும். இந்த கோயிலை 5 முறை சுற்றி வந்து உட்பு வந்து தியாகராஜ பெருமானது சந்நிதிக்கு எதிரே அட்டாக பஞ்சாங்கமாக நமஸ்கரித்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம உடம்புல இந்த கையை இப்படி கூப்பி நமஸ்கரிக்கும் போது உடம்புல இருக்கிற அத்தனை பஞ்சபூதங்களும் தரையில் படணும், உடம்புல இருக்கிற அத்தனை ஆதாரங்களும் தரையில் படணும். அந்த மாதிரி நமஸ்கரித்து வணங்கிய முடியும், குனிஞ்ச தலை நிமிராமல் இருக்கணும், வணங்கிய முடியும், மலர்ந்த முகமும், நீர் பொழிகின்ற கண்ணும். என்ன குழந்தை இல்லையேன்ற ஏக்கத்தில் வரக்கூடிய கண்ணீர் அது இல்லை, அந்த இறைவனது பெருமையை நினைத்து வரக்கூடிய கண்ணீர். அந்த நீர் பொழிகின்ற கண்ணும், துதிக்கின்ற நாவும். என்னம்மா வீட்டில் எல்லாம் முடிஞ்சிருச்சா, அரண்மனையில் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கொண்டாட்டிகிட்டே கேட்கறது இல்லை. இறைவனை துதி செய்து கொண்டே இருக்க வேண்டும். துதிக்கின்ற நாவும், கூப்புகின்ற கையும், கையை இறக்கவே கூடாது, கூப்புகின்ற கையும், உலகமெழுகின்ற உடம்பும், உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிக்கணும். இறைவனை நினைத்து நினைத்து நினைத்து, ஐயா அதான் ஞானசரியில் சொல்வார், நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால். அந்த மாதிரி புத்திர பேர் இல்லாத குறையை தீர்த்தருள வேண்டும் என்று விண்ணப்பித்து பலவிதமாக ஸ்தோத்திரம் செய்து, பலவிதமாக ஸ்தோத்திரம், அந்த விண்ணப்பம் மட்டும் வச்சுட்டு வந்துடுறதில்லை. பலவிதமாக ஸ்தோத்திரம்னா என்ன? இறைவனை புகழ்ந்து 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 பாடிக்கிட்டே போற்றி பாடணும், இறைவனை போற்றி பாட வேண்டும். இந்த பிரகாரமே நாள்தோறும் போய், அதான் முக்கியம், இந்த பிரகாரமே நாள்தோறும் போய் வழிபட்டு பிரார்த்தித்து கொண்டே வந்தார். வள்ளலாரும் வழிபாடு. அப்போ அந்த ஒரு தொடர்ச்சி, இந்த வழிபாடு என்றால் இறைவனை நாம் வணங்குதல் அப்படின்னா அதுக்கு ஒரு விதிமுறைகள் இருக்கு. இப்படி நம்ம ரோட்லலாம் நம்ம பார்த்துருக்கோம், நம்மளே கூட செஞ்சுருப்போம். இப்போ நானே கூட இப்போ நடந்து போய்கிட்டே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த சபை பூட்டி இருக்குன்னு என்ன பண்ணுவேன், அப்படியே மேக்ஸிமம் செருப்பை கட்டுறது, இப்படி கும்பிட்டுட்டு மறுபடியும் நடந்து போயிடுவோம், அவ்வளோதான் இல்லையா? அந்த மாதிரி எங்கேயாவது போகும்போது ஐயா படத்தை பார்த்தோம்னா உடனே பெருமானி, அவ்வளோதான், ஒரே ஒரு வார்த்தை பெருமானி, அவ்வளோதான். அந்த அளவுக்கு தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஆனால் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு முதல் நூலாகிய மனுமுறை கண்ட வாசகத்தில் வள்ளல் பெருமான் இந்த வழிபாடை பற்றி நமக்கு எடுத்து சொல்லுகிறார். சரி, வள்ளல் பெருமான் எப்படி வழிபாடு பண்ணார்? எங்கேயாவது அருட்பால இருக்கா வள்ளல் பெருமான் எப்படி வழிபாடு செய்தார் அப்படின்னு? அது எனக்கு ரொம்ப ஆசை, அந்த மாதிரி நம்ம செய்யணும். வடலூரை அந்த மாதிரி ஒரு வழிபாட்டு தலமாக மாற்றணும்னு ஒரு பெரிய பேராசையில் இருக்கு. நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலம் வச்சிருக்கிறாங்க இல்லையா, வடலூர்லேயே நம்ம அந்த கிரிவலம் வைக்கல. நம்ம சுத்த சன்மார்க்கம்னு பேசி பேசி வீணா போயிட்டு இருக்கிறோம்னு எனக்கு என்னுடைய எண்ணம் எப்பொழுதுமே. அந்த வடலூரில் அந்த 4 ரோடு இருக்கு இல்லையா, ஞான சபையோட மெயின் வாசல், அங்கே ஆரம்பித்து அப்படியே மெயின் ரோடுக்கு வந்து அப்படி போய் அந்த கருவழி சுற்றி அப்படி வந்து மேட்டுக்குப்பத்தை சுற்றி சித்தி வளாகத்தை சுற்றி அப்படி திரும்பி ஞான சபைக்கு வரணும். இது நம்மளுடைய கிரிவலமாக மாற்றணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதுக்குண்டான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று ஒரு ஆசை. ஏன்னா அது மாதிரி அப்படி வந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா, உடம்புக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லது. என்னென்னமோ வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த திருவண்ணாமலையில் ஒரு ஆசிரமம் நான் போய் பார்த்தேன், எனக்கு ஒரு பேர் டக்குன்னு வர, விசிறி சாமியார்னு நினைக்கிறேன் இல்லையா, அவருடைய ஆசிரமத்தை யோகி ராம் சுகுமார், அந்த ஆசிரமத்தை சுற்றி ஒரு நடப்பாதை வச்சுருக்கிறாங்க, கிரிவல பாதைன்னு சொல்லி. அந்த ஆசிரமத்தை சுற்றி கிரிவல பாதைன்னு ஒரு நடப்பாதை வச்சுருக்கிறாங்க. அப்போ கிரிவலம் அப்படிங்கிறது என்ன? இந்த ஆலயத்தை வணங்குதல், அவ்வளோதான். அதையே நம்ம வடலூரில் பண்ணலை அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். அது கொஞ்ச நாளாக அது ஓடிக்கிட்டே இருக்குது மனசில், செயல்படுத்தணும். இப்போ வள்ளல் பெருமான் எப்படி வழிபாடு பண்ணார்? இது மாதிரி நானும் வடலூரில் வழிபாடு பண்ணணும்னு நினைச்சிட்டு தான் இருக்கிறேன் பல வருடங்களாக. ஒரு தடவை கூட இன்னும் நான் முயற்சி பண்ணலை. நான் உண்மையை ஒத்துக்கிறேன். நான் வள்ளல் பெருமான் எப்படி பண்ணார், குடும்ப கோஷம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் 2வது தலைப்பாகிய முயற்சி படலம்னு ஒன்று. அதில் அது வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கை வரலாறு அப்படியே படிச்சுட்டே வராரு. அப்புறம் இது எதுக்கு நம்மளுடைய சுயசரிதை எழுதுகிறோம் அப்படின்னு அதை பாதியிலே வள்ளல் பெருமான் நிப்பாட்டியிருப்பார். அது நம்மளுடைய துரதிர்ஷ்டம். இல்லை அவரே எழுதியிருந்தாருன்னா சிறப்பாக எல்லா விஷயங்களும் உள்ளே வந்திருக்கும். அதில் வள்ளல் பெருமான் சொல்கிறார், 8வது பாடலிருந்து அந்த வள்ளல் பெருமானுடைய வழிபாடு தொடங்குகிறது. எம் கோமான் நாளும் எழுந்தருளும் பெரும் செல்வ திருமாட வீதிதனை இறைஞ்சி ஏற்றி, திருமாட வீதிதனை
இறைஞ்சி ஏற்றி அந்த மாட வீதின்னு என்ன தெரியும் இல்லைங்களா? வெளிசுவர், கிழக்கு மாட வீதி, மேற்கு மாட வீதி, வடக்கு மாட வீதி, தெற்கு மாட வீதின்னு எல்லா கோயிலையும் பெரிய கோயிலையும் வச்சுருப்பாங்களே, அந்த ரோடு, அந்த சாலை திருமாட வீதிதனை இறைஞ்சி ஏற்றி அழுந்திய பத்தியுடன் 3 முறை வலம் செய்து. கோயிலுக்குள்ளே நுழையல, அந்த அந்த சாலையில், கோயிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய வெளிப்புற சாலை, அதை 3 முறை வலம் செய்து அதற்கு பின்னர் உளம் தெளிந்து விளங்குகின்ற உத்தமர் செய் தவனே போய் ஓங்கி வானம் அளந்த திரு கோபுரம் கண்டு. கோபுர தரிசனம் முதல்ல 3 தடவை மாட வீதியை சுற்றி வந்து அப்புறம் கோபுர தரிசனம், கோபுரம் கண்டு அஞ்சலி செய்து இறைஞ்சி முகிலாதி சூடி இளங்கதிர் வெண்திங்கள் அணி எம்பெருமான் சடைமுடி போல் இளங்கும் தூய வளங்கெழுமோர் திருமதிலை. இப்போ அந்த கோயிலுடைய திருமதிலை 5 முறை வலமாக வந்து, இப்போ அந்த கோயிலுடைய கோபுரத்துக்குள்ள நுழைஞ்சி உள்ள போல 5 முறை அதை வலமாக வந்து, மாட வீதியை 3 தடவை சுற்றியாச்சு, கோபுர தரிசனம் பார்த்துட்டு உள்ள நுழைஞ்சி 5 முறை அந்த வெளிப்புற அந்த மாடத்தை சுற்றுறார். 5 முறை வலமாக வந்து உட்புகுந்து திருவாயில் இடை ஓங்கும் விடைக்கொடியை உவந்து நோக்கி. கொடிமரம், இந்த கொடிமரம் பலிபீடம் அப்படி வரிசையா உவந்து நோக்கி கட்புணலில் குளித்து, அங்கே இருக்கிற குளத்தில் குளிக்கணும், கட்புணலில் குளித்து 2 கைகுளிர தொழுது இறைஞ்சி, 2 கையும் அப்படியே இந்த வச்ச கை மாறவே கூடாது, இறைஞ்சி கருணை செய்யும் ஒப்புடைய நம்பெருமான் மாளிகையை வலம் 7 உவந்து செய்து. வெளியில் 3 தடவை, அப்புறம் உள்ளுக்குள்ளார 5 தடவை, அதுக்கப்புறமா உள்ள இருக்கக்கூடிய அந்த பிரகாரத்தை சுற்றி 7 தடவை, 7 முறை மாளிகையை வலம் 7 உவந்து செய்து நட்புடைய மணங்கசிய 5 எழுத்து உள் நினைந்து மெல்ல நடந்து. அங்கே வாக்கிங் ரேஸ் கிடையாது, அடிப்பிரதர்ஷனம் சொல்லுவாங்க. கோயிலை சுத்தணும்னா அடிப்பிரதர்ஷனம் மட்டும்தான் பண்ணணுங்கிறது விதி. மெல்ல நடந்து ஆணிமுக பெருமானை வணங்கி தந்தேகம் பொடித்து கைகுவத்து கருத்து உருகி கண்களில் நீர் காண நின்றே. அங்கே ஆணிமுக பெருமானை வணங்கி தந்தேகம் பொடித்துன்னு எப்படி கூணி குறுகி, என்ன இறைவன் எப்படிப்பட்டவன், நாம் எப்படிப்பட்டவன், அந்த நினைப்பு வரணும். இறைவனையும் நம்மையும் கம்பேர் பண்ணினோன்னா நம்ம எங்கே ஒன்றுமே கிடையாது. அப்போ அந்த நினைப்பு வரும்போது கூணி குறுகி தந்தேகம் பொடித்து கைகுவித்து கருத்துருகி, அந்த கருத்துருகினாதான் கண்களில் நீர் பெறும். கண்களில் நீர் காண நின்றே தடை உடைக்கும் தனி முதலே தன்னமுதே எங்கள் பெருந்தகையே அப்படின்னு வரிசையாக நிறைய வார்த்தைகள் அப்படி போட்டுக்கிட்டே வரும். இறைவனை போற்றி 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 சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள். கணபதியே போற்றி என கனிந்து, இது முடியல, திறம்பழுத்த அருள் நந்தி தேவர் அடிவணங்கி, நந்தி பகவான் அருள் நந்தி தேவர் அடிவணங்கி அருட்சிவத்தின் செய்ய நிறம்பழுத்த மலரடியை அப்படியே வரிசையா இறைவன் அப்படியே போற்றி வந்துட்டே இருப்பார். மரம் பருத்தார் கரிய திரு விமானத்தை அனந்த முறை வலம் செய்து, அந்த விமானம் அதை அனந்த முறை வனம் செய்து வன்னிதியை மறுவாத மாதவரும் மாலையனும் வணங்கி போற்றும் சந்நிதியை சார்ந்து விழி ஆனந்த நீர் வெள்ளம் ததும்பி, விழி ஆனந்த நீர் வெள்ளம் ததும்பி பல்கால் நன்னிதி பெற்றிட பணிந்து கரங்குவித்து படம்பக்கநாதன் என்னும் செந்நிதியில் பரஞ்சுடரை பொன்னிதி கண்டவன் போல் கண் செழிக்க கண்டு. இந்த படம்பக்கரநாதரை பார்க்கும்பொழுது பொன்னிதியாம், குவியல் புதையல், அதை பார்த்த மாதிரி அவ்வளோ சந்தோஷம் இருக்கணும். படம்பக்கநாதன் என்னும் செந்நிதியின் பரஞ்சுடரை பொன்னிதி கண்டவன் போல் கண் செழிக்க கண்டு உடல் முழுதும் புலகமெழ உளமுழுதும் உருக்கம் எழ உவந்து ஆனந்த கடல் முழுதும் கண்கள் எழ சரணம் கமழ கருத்தினோடு மடல் முழுதும் எழ
மலர்ந்த மலரின் முக மகிழ்ச்சி எழ மலிந்த பாசாந்திடல் முழுதும் அகன்று. இது ரொம்ப முக்கியமான வாசகம். மலிந்த பாசாந்திடல் முழுதும் அகன்று அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அந்த இடத்துல நம்மளுடைய இந்த பந்த பாசங்கள் எதுவுமே அங்கே ஞாபகம் வரக்கூடாது. அது எப்படி சொல்றாரு? மலிந்த அப்படின்னா மலிந்தன்னு என்ன அர்த்தம்? தாழ்மையான. மலிந்த பாசாந்திடல் முழுதும் அகன்று அன்பே வடிவமாக நின்று துதி செய்வான். அன்பே வடிவமாக. அன்பு அப்படின்னா அந்த இடத்துல ஆண்டவனும் ஆன்மாவும் மட்டும்தான், வேற எதுவும் நடுவில் இருக்கக்கூடாது. அதனால்தான் பாசாந்திடல் முழுதும் அகன்றுன்னு கொடுக்குறார். அங்கே போய் இங்கே நின்றுட்டு என் பிள்ளை எந்திரிச்சிட்டு இருப்பானா, அவனுக்கு காலேஜில் சீட்டு கிடைக்குமா, வேலை கிடைக்குமா, பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்குமா? ஆன்மாவும் ஆண்டவனும் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கு. அந்த இடத்துல எதுவும் வணங்கவே கூடாது, எதையும் விண்ணப்பமே வைக்கக்கூடாது. விண்ணப்பம்லாம் முடிஞ்சு போச்சு. இது வள்ளல் பெருமானுடைய வழிபாட்டு முறை. அங்கே என்ன பண்ணணும்? அங்கே போனால் அன்பு இறைவனுடைய அந்த சிந்தனை மாத்திரம்தான் அங்கே எழ வேண்டும். அப்படி இருந்துச்சுன்னா அங்கே பாசாந்திடல் முழுதும் அகன்று, அவ்வளோதான், முழுதும் அகன்று ஆன்மாவும் ஆண்டவனும் அங்கே நெருக்கமாக ஒன்றாக கலக்கக்கூடிய வழிபாடு வள்ளலாரும் வழிபாடும் அவருடைய வழிபாடு. நம்மளுடைய முதல் பாடல் என்னவாக இருக்க வேண்டும் வழிபாட்டில்? ஏன்னா வழிபாடுன்னு வந்தாச்சு, நமக்கு பழக்க தோஷம் என்ன பண்ணுறது? லிஸ்ட் எழுதிட்டு தான் போவோம். கடலூர் போகும்போது ஒரு லிஸ்ட்டு என்னென்ன வேணும் நமக்கு அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட். ஆனால் அங்கே போய் நின்னா அந்த லிஸ்ட்டெல்லாம் ஞாபகத்துக்கு வரக்கூடாது. வள்ளல் பெருமான் ஒரு 2-3 பாட்டு கொடுத்துருக்கிறார். முதல் பாடல் முடிந்த பாடல் அப்படின்னு ஒரு 2 பாடல் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் என்னுடைய அறிவுக்கு ஏற்ற. முதல் பாடல் என்னவாக இருக்க வேண்டும்? வந்தருள் புரிய விரைந்து தருணம். ஏன்னா லேட் பண்ணக்கூடாது. இறைவன் லேட் பண்ணலாமா? லேட் பண்ண நம்ம கதி என்ன ஆகிறது இல்லையா? அருமையான பாடல். வந்தருள் புரிய விரைந்து தருணம் மாமணி மன்றிலே ஞான சுந்தர வடிவ ஜோதியாய் விளங்கும் சுத்த சன்மார்க்க சர்க்குருவே தந்தருள் புரிய வரமெல்லாம் வல்ல தனி அருட்ஜோதியை எனது சிந்தையில் புணர்பித்து என்னோடும் கலந்தே செய்து வித்தருளுக செய்வகையே. எதுக்காக நம்ம அங்கே போய் வழிபடுறோம் அப்படின்றது நமக்கும் தெரியணும், ஆண்டவனுக்கும் தெரியணும் இல்லையா? எதுக்கு வழிபடணும்? அந்த அருட்ஜோதியை எனக்கு உள்ளார கொடுத்து ஒன்றா சேர்த்து விட்டுடு. ஆன்மாவையும் அந்த ஜோதியும் ஒன்றாக்கிட ஐயா. உள்ளொடி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய்யருட்கடல். அந்த உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ஒளியும் வெளியில் இருக்கக்கூடிய இந்த வெளியும் ஒன்றாயிடும். இறைவன் நமக்குள்ளார வந்து கலக்கும். நாம் இறைவன்கிட்ட போய் கலக்கிறதெல்லாம் சன்மானம் கிடையவே கிடையாது. நாம் உட்கார்ந்த இடத்துல இறைவனை வர வைக்கணும். அதுதான் வந்தருள் புரிக. நீங்கள் வா, நான் வரமாட்டேன், நீ வா. இங்கே மற்ற மார்க்கத்தில் நம்ம தான் தேடி ஓடணும் இறைவனை. சன்மார்க்கத்தில் மட்டும்தான் இறைவனை அப்படி சொடுக்கு போட்டு கூப்பிடலாம். சரியா? சன்மார்க்கம் வந்தருள் புரிய விரைந்து இது தருணம். எதுவா வராத, சீக்கிரமா வாயா. என்னையா லேட் பண்ற? சீக்கிரமா வா இல்லையா? எதுக்கு? எனக்கு அருளை கூடியா. என்னுடைய இந்த ஆன்மாவில் நீ வந்து கலந்துக்கோ. இன்னும் எத்தனை பிரிவு நான் எடுக்கிறது? திருப்பி இந்த பிரிவு எடுத்துக்கிட்டே இருக்கா? என்ன கதியாகுது? எனக்கு ரொம்ப பயம். மறுபடியும் உட்காந்துட்டு ஸ்லாண்டிங் லைன், ஸ்ட்ரெயிட் லைன், 1 2 2 2 4ன்னு எல்லாத்தையும் படிக்க வைப்பாங்களா? மறுபடியும் பரீட்சை எழுதணுமா? எவ்வளோ கஷ்டப்பட்டு பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி வந்திருக்கணும், மறுபடியும் இதெல்லாம் போகணுமா? ஐயோ! அப்போ இந்த பிறவிலேயே நம்ம இதை அடையணும் இல்லையா? அப்போ நம்முடைய முதல் விண்ணப்பம் எதுவாக இருக்க வேண்டும்? இந்த பாடலாக இருக்க வேண்டும். என்னுடைய எல்லா மீட்டிங்லேயும் நான் முதல்ல இதை பாடிட்டு தான் தீபாவளி. என்னுடைய முதல் பாடல் இறைவனை போற்றி பாடல். போற்றி நின் அருள் போற்றி நின் போது போற்றி நின் புகழ் போற்றி நின்னூர் அப்படின்னு இறைவனை போற்றி பாட வேண்டியதை போற்றி சார்ந்த விருத்தம்னு 3 பாடல் கொடுத்துருக்கிறார் வள்ளலார். அதை தான் நான் முதல்ல பாடுவேன். அதை பாடிட்டு அப்புறம் இந்த வந்தருள் புரியும். அதுக்கப்புறமா தான் பண்ணேன். சரிங்க, எல்லாம் பண்ணிட்டோம். கடைசி பாடல் என்னவா இருக்கணும்? கடைசி பாடல் என்ன? அழகாக விண்ணப்பம் ஒன்று படித்தாங்க. அந்த விண்ணப்பத்தை எல்லாரும் நல்லா கவனிச்சிங்களா? முதல்ல விண்ணப்பம், அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, தேவரீர் அருள் உருவாகி எங்கள் அகத்தும் புறத்தும் அமர்ந்தருளி யாங்கள் செய்யும் இவ்வலங்கார திருப்பணியில் எவ்விதத்தாலும்
யாதொரு தடையும் வாராத வண்ணம் செய்வித்து. முதல்ல என்ன பண்ணுறோம், நம்ம ஏதோ ஒரு வேலை பண்ண போகிறோம், அலங்கார திருப்பணி. ஒன்று இந்த புறப்பணியும் ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லை அகத்துலேயே திருப்பணி நடக்கணும் இல்லையா? அகத்தில் என்ன திருப்பணிங்கய்யா? அலங்கார திருப்பணி. அலங்கரிக்கின்றோம் ஓர் திருச்சபை அதிலே அமர்ந்தர் ஜோதி கொண்டு அடிச்சு. அலங்கரிக்கிறது எப்படி அலங்கரிக்கிறது? நல்ல ஷேவெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படி வந்து டிப்டாப்பாக புது டொக்கா புது வேஷ்டி கட்டிட்டு வருது, அது அலங்கரிக்கிறது இல்லை. உள்ளே இருக்கக்கூடிய திருச்சபை சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன் சன்மாறு சித்தி யான் பெற்றுக்கொண்டன. அப்போ அந்த ஞான சபை நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஞான சபையை அலங்கரிக்கணும். அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே தேவரீர் அருளுருவாகி எங்கள் அகத்தும் புறத்தும் அமர்ந்தருளி. உள்ளதானே நம்ம அலங்காரம் பண்ண போகிறோம், அப்புறம் எதுக்கு புறத்தும் அமர்ந்தருளி? வெளியில் மட்டும் எதுக்கு? வெளியிலேயே எதுக்கு உட்காரணும்? அவர் வெளியில் எவ்வளோ தடைகள் வரும் ஐயா நமக்கு. அப்படி உட்காரலாம், தியானம் பண்ண உட்காரலாம் அப்படின்னா தான் அப்பா அங்கேருந்து என்னங்க அப்படின்னு. அப்புறம் அங்கே அப்பா அம்மா பெற்றோர் தாத்தா பாட்டி இருந்தால் என்னடா தியானம் பண்ண ஆரம்பிச்சியா? இல்லை இல்லை சீக்கிரம் சீக்கிரம் இரு ஒரே ஒரு வேலை செஞ்சுட்டு அப்புறம் போய் தியானத்தில் உட்காருமா. என்ன வேலை அப்படின்னா போய் பால் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். நம்ம புறத்தில் அவ்வளோ தடைகள் இருக்கும், நாமளே உட்கார்றது பெரிய விஷயம். அப்போ இறைவன்கிட்ட விண்ணப்பம் வச்சிடணும், அகத்தும் புறத்தும் அமர்ந்தருளி. வெளியவும் அவங்க நம்மளை கூப்பிடணும்னு யோசிச்சா கொஞ்சம் அவங்கள்ட்ட அப்போ கொஞ்சம் அமைதியாக தியானத்தில் உட்காண்டாலும் அவங்களுக்கு உணர்த்தணும். அது யாரோட வேலை? நம்ம வேலை இல்லை, இவர்கிட்ட ஒப்படைச்சிடணும். அதெல்லாம் வேலை செய்கிறதுக்கு உடுங்கியா வள்ளலாரங்கிறேன். ஒரு வேலை செய்யணும், சும்மா கை கட்டி உட்காந்துட்டு இருக்கிறாரு இல்லையா? நான் வந்து கையை எடுத்து விட்டேன், நான் தான் எடுத்து விட்டேன்னு பார்த்தா இங்கே வந்து பார்த்தா கன்னியப்ப சாமிகள் ஆல்ரெடி அவர் கையை எடுத்து விட்டு வச்சுருந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடப்பா நம்ம தப்பெல்லாம் பண்ணலை. நிறைய பேர் எனக்கு கண்டனம் தெரிவித்தாங்க. வள்ளல் பெருமான் வந்து இப்படி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி நான் வந்து ஒரு படம் வரைஞ்சி அதை ஃப்ரேம் பண்ணி நான் வச்சிட்ருக்கேன். நம்ம இப்படி வச்சுட்டோமேன்னு எல்லாரும் என்னை நிறைய திட்டினாங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்தா இங்கே நமக்கு முன்னோடியாக இவர் வந்து வள்ளல் பெருமான் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இங்கே வச்சுருக்கிறார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரியான இடத்துல தான் வந்து நம்ம சேர்ந்துருக்கிறோம் அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அது மாதிரி வள்ளல் பெருமான் கொஞ்சம் வேலை வாங்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. சும்மாவே உட்காந்துருக்கிறாரு இல்லையா? இருந்த இடத்துல இருந்தால் எல்லாத்தையும் செய்ய முடியும். அப்புறம் ஏன் அவருக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கிறோம்? என்ன வேலை கொடுக்கறது? அகத்தும் புறத்தும் அமர்ந்தருளி யாங்கள் செய்யும் இந்த அலங்கார திருப்பணியில் எவ்விதத்தும் யாதொரு தடையும் வாராத வண்ணம் செய்வித்து அவ் அலங்கார திருப்பணியை முற்றுவி தருளல் வேண்டும். அது முடியணும். முற்றுவி தருளல் அப்படின்றது தான் 100% பூரணம். திருவலங்கார திருப்பணி முற்றிய தருணத்தே. நம்ம நிறைய இந்த ப்ரோக்ராம்லாம் விழாக்களுக்கெல்லாம் போயிட்டு பாதியில் எந்திரிச்சு வந்துடுவோம். அது மிகவும் தவறு. எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் இந்த அட்வைஸ், உங்களுக்கு மட்டும் இல்லை. ரொம்ப தப்பு. நமக்கு 1008 வேலை இருக்கும். ஆனால் ஒரு பூஜைக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா அந்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு தீபாரணை பண்ணுவாங்களே, அதிலேருந்து அந்த நிறைவடையக்கூடிய தீபாரணை வரைக்கும் இருக்கணும். அப்போ தான் அந்த பூஜையினுடைய பலன் நமக்கு கிடைக்கும். பாதியில் வந்தால் கிடைக்காது, சத்தியமாக கிடைக்காது. அது இந்த விண்ணப்பத்தை படிக்க தான் எனக்கு அது உணரல், அந்த புரிதல் வர ஆரம்பிச்சு. அத்திரு அலங்கார திருப்பணி முற்றிய தருணத்தே தேவரீர் அமர்ந்தருளி அற்புத திருவருள் விளக்கத்தால். அது முற்றிய தருணத்தே தேவரீர் அமர்ந்தருளி. அது விட்டுட்டு நம்ம முற்றிய தருணத்தில் தேவரீர் வந்து உட்காந்து நமக்கு வரம் கொடுக்குறாரு. அது நம்ம அந்த நேரத்தில் நம்ம இல்லை, நம்ம கிளம்பி வீட்டுக்கு போயிடுவோம், வேறு ஏதாவது வேலை இருக்குன்னு போயிடுவோம். அப்போ அந்த முடியும் போது யார் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அன்றைய அந்த பூஜையின் பலாபலன் கிடைக்கும். அது முற்றிய தருணத்தே தேவரீர் அமர்ந்தருளி எங்களையும், இந்த இடத்துல வள்ளல் பெருமானுடைய கருணை மனசு ஜீவகாரம், இத்தேகத்தை பெற்ற மற்றவர்களையும், என்ன மட்டும் இல்லைப்பா ஏதோ போயிட்டாங்க, ஏதோ அவங்களுக்கு ஏதோ வேலை இருக்கு போயிட்டாங்க, அவங்களையும் விட்டுறாங்க. இத்தேகத்தை பெற்ற மற்றவர்களை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உண்மை அடியர்களாக்கி அடியனாக்கி பிள்ளையாக்கி நேயனாக்கியே அடிகளாக்கி கொண்டாய் என்னை அவலம் நீக்கியே. உண்மை அடியர்களாக்கி உண்மை அறிவை விளக்கி, அது மாதிரி ரொம்ப அற்புதமாக அந்த விளக்கத்தை எடுத்து கொடுத்தார். அவங்களுக்கும் எல்லாத்தையும் சொல்லிக் கொடு. எனக்கு அறிவித்த வண்ணமே அவர்களுக்கும் அறிவித்தல் வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விண்ணப்பத்தை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தொடர்ந்து விண்ணப்பம் ஆண்மனைய ஒருமைப்பாடு பற்றி அந்த விண்ணப்பம் தொடரும். அப்போ நம்மளுடைய வழிபாடு எப்படி இருக்க வேண்டும் என்று வள்ளல் பெருமான் பல இடங்களை கொடுத்துருக்கிறாரு. அதை தொகுத்து எடுத்து கொடுக்கறதுக்கு நமக்கு ஆள் இல்லாமல் போயிட்டார். அப்போ நம்மளுடைய வழிபாடு எப்படி இருக்க வேண்டும், அப்போ இந்த விண்ணப்பங்களோடு இருக்கு. அப்போ முடியும் போது எப்படி இருக்கணும், முடியும் போது என்ன பாடல் நம்ம கொடுக்க வேண்டும்,
நான் செய்த புண்ணியம் என்னுரைக்கேன் பொது நன்னியதோர் வான் செய்த மாமணி என் கையில் பெற்று நல் வாழ்வடைந்தேன். என் கையில் பெற்றுன்னா இப்படியா? கைனா என்ன பொருள்? மனசு. கையினா மனசுன்னு அர்த்தம். என் கையில் பெற்று நல் வாழ்வடைந்தேன். ஊன் செய்த தேகம் ஒளிவடிவாக நின்று ஓங்குகின்றேன். கோன் செய்த இச்சை குணிக்க வல்லார் எவர் கூறுகிறேன். பண்ணிய பூஜை பலித்தது. இதுதான் கடைசி பாடம். பண்ணிய பூஜை பலித்தது. சிற்றம்பல நடம் கண்டு எண்ணிய எண்ணம் பலித்தது. மெய்யின்பம் எய்தியதோர் தண்ணியலார் அமுதுண்டனன் கண்டனன் சாமி. பண்ணிய பூஜை அப்போதானே என் பலிச்சுதுன்னு அர்த்தம். கண்டனன் சாமி. சாமியை பார்க்கலன்னா பூஜை பலிக்கலன்னு அர்த்தம். அப்போ எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கிறோம். அப்போ இறைவன் என்னாச்சு? முதல் விண்ணப்பத்திலே அடி வாங்கியிருக்கிறோம்னு அர்த்தம். அகத்தும் புறத்தும் அமர்ந்துருள் நம்மளை காப்பாற்றலை. அப்போ அவர் நம்மளை காப்பாற்றுற அளவுக்கு தகுதியாக நம்ம அந்த பூஜையை ஆரம்பிக்கலை, அலங்காரத்தை ஆரம்பிக்கலைன்னு. அப்போ நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த வள்ளற்பெருமானுடைய திருவுருவ சிலைக்கு ஒரு அபிஷேகம் பண்ண போகிறாரு அப்படின்னா எப்படி பண்ணுவார்? அப்படி ஒரு லுங்கி அப்படி மடித்து கட்டிக்கிட்டு பண்ணலாமா? சட்டை போட்டுக்கிட்டு இல்லை ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டுக்கிட்டு பண்ண முடியுமா? பண்ணக்கூடாது. அதற்கு என்று ஒரு விதிமுறைகள். நாம் நம்ம சுத்த சன்மார்க்கிகளப்பா அந்த ஆச்சாரம்லாம் நம்மளுக்கு கூடாது அப்படின்னு சொன்னால் இல்லை, தவறு. நான் வள்ளர் சன்மார்க்கத்தில் இருக்கிற ஆச்சாரம் மாதிரி வேறு எந்த மார்க்கத்துலேயும் ஆச்சாரம் கிடையாது. நானும் எவ்வளோ இடத்துல பார்த்துக்கேன். கிறிஸ்தவத்தில் செருப்பு போட்டே உள்ளே வந்துடலாம், ஷூ போட்டே உள்ளே வந்துடலாம். நிம்மதியாக போச்சு. எனக்கு ரொம்ப ஆசை சின்ன வயசில். இது என்ன செருப்பை கைட்டி விட சொல்கிறாங்க, இந்த செருப்பு தொலைஞ்சு போயிடுமோன்ற பயத்திலேயே உள்ளே நம்ம போய் உட்காந்துருக்கிற மொழியை பக்தியாகவே கும்பிட்றது இல்லையே. இதுக்கு கிறிஸ்டியன்ஸ் எவ்வளோ தேவலாம் போல இருக்குது. நிம்மதியாக செருப்பு போட்டு ஷூ போட்டு உள்ளே போயிடுறாங்களே, நம்மளையே அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நான் நிறைய எங்கள் அப்பாக்கிட்ட பேசிலாம் இருக்கிறேன். பேசி நல்லா வசையை வாங்கி கட்டிட்டு இருக்கிறேன். அது மாதிரி எண்ணங்கள் உண்டு. ஆனால் நம்மளுக்கு அவ்வளோ ஆச்சாரம். சன்மார்க்கத்தில் அந்த ஞான சபை இந்த வழிபாடு அப்படின்னா வள்ளற்பெருமானுடைய ஆச்சாரங்கள். அது மாதிரி இப்போ எதுவும் நடக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த மாதிரி அந்த கண்டனன் சாமியை நான் நன்னிய புண்ணியம் என்னுரைக்கேன் இந்த நானிலத்தை. அந்த மாதிரி பண்ணிய பூஜை பலித்தது அப்படின்ற மாதிரி நம்மளுடைய அந்த வழிபாடு நிறைவடையும். நமக்கு பண்ணுற பூஜை பலிக்குதா? வாயளவில் தான். நான் என்ன வச்சு பேசிட்டு இருக்கேன்? வாயளவில் பண்ணிய பூஜை பலித்ததுன்னா என்ன அர்த்தம்? நான் ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டா தீபாவளி காமிச்சிட்டா முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் தான். அந்த கண்டனன் சாமி இல்லையே, அது எப்போ? அப்போ தான் உண்மையிலேயே அந்த பண்ணிய பூஜை நிறைவடைகிறது என்று பொருள். அது வரைக்கும் நம்ம டைம் ஆயிடுச்சு, பூஜை பண்ணிட்டோம், அவ்வளோதான். டைம் ஆயிடுச்சு, பூஜை முடிஞ்சிருச்சு இல்லையா? அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ நம்மளுடைய அடுத்த கட்டமாக நம்மளுடைய அந்த வழிபாடு எப்படி இருக்க வேண்டும்? இறைவன் நமக்கு வள்ளலார் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்கிறாரு. அதனால் கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்க்கணும். தந்தாய் இன்றும் தருகின்றாய் அவருடைய பாட்டு தான். அதுலேருந்து நம்ம கடன் எடுக்க வேண்டியிருக்குது, வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. பாட்டு எழுதுறவங்களுக்குலாம் நம்மளுக்கு புத்தி இல்லை. அவருடைய பாட்டிலேருந்தே எடுத்து அவருக்கே பாடுறது. தந்தாய் இன்றும் தருகின்றாய் தருவாய் மேலும் தனித்தலைமை எந்தாய் நினது பெருங்கருணை என்னென்று உரைப்பேன். இவ்வுலகில் சிந்தாகுலம் தீர்த்து அருள் என நான் சிறிதே கூவும் முன் என்பால் வந்தாய் கலந்து மழுகின்றாய் எனது பொழுது வான் பொழுது. அதை அப்படி யோசிச்சு பாருங்க. இந்த பாடலை வள்ளற்பெருமானை நோக்கி நம்ம பாடுறோம். நம்ம அப்படி கொஞ்சம் கூப்பிட்றதுக்கு முன்னாடியே கொடுத்துட்றாங்க. அப்படிதான் கொடுத்துட்டு இருக்கிறார் வள்ளலார். ராமலிங்கா அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு அருள் கிடைச்சிருது. அதுக்கப்புறமா அந்த நமக அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் தான். அவர் பேரை சொல்ல ஆரம்பித்தா போதும், அவர் தயாராக இருக்கிறார், காத்துக்கிட்டு இருக்கிறார். யார் நம்மளை கூப்பிட மாட்டாங்களோ? எனக்கு அந்த திரௌபதியோட கதை தான் ஞாபகத்துக்கு. அப்படி கிருஷ்ணன் வெளியே காத்துக்கிட்டே இருக்கிறான். அந்த திரௌபதி தூக்கில் உரிக்கும் போது அவ எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கிறார். தன்னுடைய வாய்த்திறமை வாதத்திறமையை பயன்படுத்துகிறா. முதல்ல உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது? என்ன இழக்கிறதுக்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தது? உன்னை நீ இழந்துட்டு அதுக்கப்புறமா என்ன இழக்கிறதுக்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தது? நான் வாதாடுறதுக்கு அவருடைய வாக்கு திறமையை சாதுரியமாக பயன்படுத்திட்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தரையாக பார்த்து கேட்குறார், கொஞ்சமாவது உனக்கு ஈவரக்கம் இல்லையா? கொஞ்சமாவது உனக்கு தைரியம் இல்லையா? உனக்கெல்லாம் நீலாம் என்ன போர்வீங்க? அப்படி ஒத்தொத்தையாக பார்த்துட்டு இருக்கிறார். எல்லாரையும் பார்க்குறான். யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல. அவன் தூக்கில் உரியறது தான். அவள் அப்படியே இப்படி பிடிச்சிக்கிட்டு அப்புறமா கண்ணனை யோசிக்கிறான். அப்பயும் ஒன்றும் வேலைக்கே ஆகலை. அப்புறமா அடைச்சி போனால் போதுரா அப்படி கையை தூக்குறா பாருங்க, கண்ணா அப்படின்னு அந்த 2 கையை தூக்குறா பாருங்க. அந்த க்ஷணம் கண்ணன் காப்பாற்றுறான்.
ஏன்னா கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு காத்துட்டு இருக்கிறான் கண்ணன். ஏன் உள்ளே வரல, நீ உள்ளே வரக்கூடாதுன்னு தர்மர் சத்தியம் வைக்கிறார் கண்ணன் கிட்ட. இது உத்தவ கீதையில் கண்ணன் இதை வெளிப்படையாக நம்ம பகவத்கீதை படிச்சிருக்கிறோம். உத்தவ கீதைன்னு ஒன்று இருக்குது, அதை படித்து பாருங்கள். அதில் கண்ணன் வந்து சொல்கிறார், அவருடைய தேரோட்டிக்கு வந்து சொல்கிறார் இதெல்லாம். என்னை கூப்பிட மாட்டாளா நான் காத்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் அவள் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தா, கடைசியில் என்னை கூப்பிட்டா, அந்த கூப்பிட்ட நேரம் நான் அவளை காப்பாற்றினேன். அந்த மாதிரி மானம் போனால் போட்டையா, இறைவன் காப்பாற்றுவான்ற அந்த தைரியத்தில் 2 கை எடுத்தா பாரு, அதுதான் சரணாகதி. அது வரைக்கும் சரணாகதி கிடையாது. அது வரைக்கும் நம்மளுடைய சாமர்த்தியத்தை காட்டுறது. அந்த 2 கையும் திறந்துட்டு சரணாகதி, அதுதான் தீரா குறைக்கு தெய்வமே முடியும்னு போய் அவன் காலில் விழுந்துடணும். வேறு ஒன்றுமே பண்ண முடியாது, அவங்க காலில் தான் வரும். வேறு யார் காலில் விழ முடியும்? உகந்தரனும் உற்றவரும் பெற்றவரும் உலகியலும் உடைமைகளும் குற்ற துணை அன்றே. ரொம்ப அற்புதமான பாடல்கள் வளர்ப்பு கொடுத்திருக்கிறார். என்னென்றுரைப்பேன் இவ்வுலகில் சிந்தாகுலம் தீர்த்து அருள் என நான் சிறிதே கூவும் முன் என்பால் வந்தாய். வந்தது மட்டுமா? என்பால் வந்தாய் கலந்து மகிழ்கின்றாய். நம்மளை கலந்து இறைவன் மகிழ்கிறாராம். எப்படிங்கிறது? அப்போ நம்ம எப்பேற்பட்ட ஆன்மாவாக மாறி இருக்கணும். வள்ளல் பெருமானுடன் இறைவன் கலந்து இறைவன் மகிழ்ந்து கொண்டு இருக்கின்றான். இறைவனுக்கு சந்தோஷம். அடேங்கப்பா, நாம கலக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சானே அப்படின்னு சந்தோஷம் இறைவனுக்கு. வள்ளலாருக்கு இன்னும் அந்த சந்தோஷத்தை யாருமே கொடுக்கல. அதை கொடுக்கணும், நம்ம சீக்கிரமாக கொடுத்துடணும். வள்ளல் பெருமானுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கணும். அடடா, நாம கலக்கிறதுக்கு ஒரு ஆன்மா கிடைச்சிருச்சுடா அப்படின்னு வள்ளல் பெருமான் சந்தோஷப்படணும். கலந்து மகிழ்கின்றாய் எனது பொழுது வாழ்க்கை. இப்போ இறைவனை பார்க்கும்பொழுது நமக்கு எப்படி இருக்கணும்? ஐயா அதை ஒரு பாட்டில் கொடுக்குறாரு. பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்க நின்று கேட்டாலும் பரிந்து கொள் உகந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவைக்கரு. அப்படி இருக்கணும். திருவருட்பாவை நம்ம பார்த்தாலே அப்படியே, யாராவது பாடுறாங்களா கேட்டாலே கண்ண தண்ணி. அதை நம்ம படித்து புரிஞ்சுக்கிட்டா எப்படி இருக்கும்? இப்படி ஒன்றுன்னா அப்போ அது எல்லாமே வழிபாடு தான். வள்ளலார் என்ன வழிபாடு சொல்கிறார் அப்படின்னா இதெல்லாமே வழிபாடு. இந்த திருவருட்பாவை பார்த்தா அது ஒரு வழிபாடு, இதை படித்தா ஒரு வழிபாடு, அதன் மாதிரி நடந்தால் ஒரு வழிபாடு. வழிபாடு அப்படிங்கிறது வழிபடுதல் என்ற ஒரு பொருளை குறிக்கும். வழிபடுதல், வள்ளலாரும் வழிபடுதல். அவரை நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? வழிபட்டால் தானே புரிஞ்சுக்கிட்டோம்னு அர்த்தம். தெரிந்து கொள்வது வேறு, புரிந்து கொள்வது வேறு. தெரிஞ்சிருச்சு அப்படின்னா 4 பேர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கலாம், எனக்கு இது தெரியும், இப்படி சொல்லியிருக்கார் அப்படி சொல்லியிருக்கார். புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா 4 பேர்கிட்ட சொல்லவே வேண்டாம். நாம் அப்படி நடந்துக்கிட்டாலே போதும். 4 பேர் அதை பார்த்து தான் திருந்துவோம். நம்ம சொல்லி திருத்துறதை விட நம்மை பார்த்து திருந்துபவர்கள் தான் உண்மையாக திருந்துவார்கள். நம்ம யாரையும் திருத்தறதுக்கு இங்கே பிறக்கவே இல்லை. எனக்கு அந்த எண்ணம் எப்பொழுதும், ஒருத்தரையும் திருத்துறதுக்கு நான் பிறக்கலை. நான் திருந்துறதுக்கு தான் நான் பிறந்திருக்கிறேன். நான் திருந்துறதுக்கு தான் இந்த சொற்பொழிவு. உங்களை யாரையும் திருத்துறதுக்கெல்லாம் இல்லை, நான் திருந்துவதற்கு. வள்ளலார் எப்படி வழிபாடு பண்ண சொன்னான்னு என்னை சிந்திக்க வச்சிருக்கிறாங்க பாருங்கள். அதுதான் இங்கே விஷயம். எப்படி வழிபாடு செய்ய சொல்லியிருக்கிறேன். படமாட்டேன் துயர் சிறிதும் படமாட்டேன் இனி நான் பயப்படவும் மாட்டேன். இந்த உறுதிமொழி வள்ளல் பெருமாட்ட நம்ம கொடுக்கலாமா வேணாமா? இல்லையா? நம்ம வள்ளல் பெருமாட்ட 2 பாட்டு இருக்கு. நான் முன்னாடிலாம் ஒரு பாட்டு படிப்பேன், பட முடியாது நீர் துயரம் பட முடியாது அரசே. அவர் நம்மளை உட்காந்து அவர் முன்னாடி அழவா சொன்னார். அவர்கிட்ட என்ன பாட்டு படிக்கணும்? படமாட்டேன் துயர் சிறிதும் படமாட்டேன் இனி நான் பயப்படவும் மாட்டேன் உன்பத துணையே பிடித்தேன் விடமாட்டேன் ஏமாந்து விடமாட்டேன். வள்ளல் பெருமானுடைய பாதத்தை பிடிச்சா ஏமாறவே மாட்டோம் ஐயா. என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும், என்ன நமக்கு தேவையோ அது எல்லாமே கிடைக்கும் நமக்கு. உன்பத துணையை பிடித்தேன் விடமாட்டேன் ஏமாந்து விடமாட்டேன் மெய்மெய்து நும்மானை விளம்பினன் நும்மடியேன் கெடமாட்டேன் பிறர் மொழிகள் கேட்கிடவும் மாட்டேன். நானும் கேட்டு போக மாட்டேன், அடுத்தவன் பேச்சையும் கேட்க மாட்டேன். யார் பேச்சை கேட்பேன்? வள்ளல் பெருமான் நீ தான் வரிசையாக கொடுத்துட்டிய, உன் பேச்சை தவிர வேறு யார் பேச்சும் நம்ம கேட்கறது அவசியமே இல்லை. யார் பேச்சையும் நம்ம கேட்கவே வேண்டாம். வள்ளல் பெருமான் நாம் எப்படி நடத்துக்கணும்னு அவங்க வரிசையாக லிஸ்ட்டு போட்டு கொடுத்துட்டார். எத்தனை மணிக்கு எழுதணும், எப்படி பல் தேய்க்கணும், எப்படி டாய்லெட் போகணும், எப்படி வாழை நீக்கணும், எப்படி சாப்பிடணும், எப்படி குடிக்கணும், எப்படி குளிக்கணும், எதை குடிக்கணும், எப்படி குடிக்கணும், எல்லாத்தையும் லிஸ்ட்டு போட்டு புரிகிற மாதிரி கொடுத்துட்டாரு. பிறர் மொழிகள் கேட்கிடவும் மாட்டேன். திருப்பதிக்கு போய் மொட்டை போட்டு வாங்க, உங்கள் வீட்டு கஷ்டம்லாம் தீர்ந்துடும். உடனே திருப்பதிக்கு ஓடுறது, மொட்டை போட்டு வரும். அப்புறம் முடியெல்லாம் வளர்ந்துடும் ஒரு 3 மாதம். இன்னொருத்தர் திருத்தணிக்கு போய் மொட்டை போடியா உங்கள் கஷ்டம்லாம் தீர்ந்துடும். திருப்பதிக்கு ஏன் போனேன்? அவனே ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் பிடிங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். அங்கேயே போனேன், நீ திருத்தணிக்கு போ. உடனே திருத்தணிக்கு போய் ஒரு மொட்டை போட்டு வரும். அப்புறம் அப்படியே டிசம்பர் மாதம் வந்துடும். நீ மலைக்கு விரதம் இருந்துட்டு போயிட்டு வாங்க, அப்புறம் பாரு உன் வாழ்க்கை எப்படி இருக்குது.
இப்படி தான் பிறர் மொழிகள் எல்லாத்தையும் அப்படியே அவங்கவுங்க அனுபவத்தை சொல்லிகிட்டே இருப்பாங்க, எல்லார் காலையும் வந்துகிட்டே இருக்காங்க. பிறர் மொழிகள் கேட்டிடவும் மாட்டேன் நாடாதி சற்றும் அசையாதி வேறொன்றை நாடாதி பொய்யுலகை நம்பாதி வாடாதி. அதெல்லாம் பண்ணிடணும்னா வாடி போயிடும், செத்து போயிடுவோம். அப்போ நம்மளுடைய வழிபாடு உன்னை மறந்திடுவேணும் மறப்பது, மறந்தால் உயிர் விடுவேன், அப்படி இருக்கணும் நம்மளுடைய அந்த கொள்கை. ஆண்டவர் ஒருவர் உள்ளார் என்றும் அவர் பொதுப்பட உலகத்துள்ளவர் யாவரும் சன்மார்க்க பெரும் பலன் பெற்று நித்திய வாழ்வு வாழ்தற் பொருட்டு வெளிப்பட காரியப்படுகின்றனர் என்றும். வள்ளல் பெருமான் வடலூர்லேருந்து மேட்டுக்குப்பம் போயிட்டார். அங்கே தர்மசாலையில் ஒரு வழிபாடு, தர்மசாலை வழிபாடு வியாழக்கிழமை, குருவார வழிபாடு தர்மசாலையில் நடந்து வந்தது. அங்கே வழிபாடு எப்படி வள்ளல் பெருமான்னா பஞ்சாமிரதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு, பொங்கல் பிரசாதம் கொடுத்துருக்கிறாரு. அது வந்து நம்ம கடிதங்களில் பார்க்கும்போது தெரியும். 7 ரூபா கொடுத்து பஞ்சாமிரத சாமான் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்புகிறார். 7 ரூபா கொடுத்து, 7 ரூபா தான் அதை கொடுத்து பஞ்சாமிரம், இப்போ 7 ரூபா கொடுத்து வாழைப்பழம் கூட வாங்க முடியாது, பஞ்சாமிரத சாமான் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்புகிறார். எதுக்கு? குருவார பூஜைக்கு. அப்போ அங்கே வடலூரில் தர்மசாலையில் குருவார பூஜை நடந்து வந்தது. பூசமோ பௌர்ணமியோ அங்கே வழிபாடு நடைபெறவில்லை. குருவார பூஜை மட்டும்தான் தர்மசாலையிலே நடைபெற்று வந்தது. அங்கே எப்படி வழிபாடு பண்ணார்? ஒரு சிம்மாசனம் போட்டார், 2 திண்டு போட்டார், ஒரு ஆசனம் அமைத்தார். அது சூன்ய சிம்மாசனம்னு சொல்லுவாங்க, சூரிய சிம்மாசனம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வள்ளல் பெருமானுடைய திருவுருவம்லாம் அப்புறமா அமைச்சது தான். அங்கே ஒன்றும் கிடையாது. பக்கத்தில் தீபம் ஏற்றி வைத்தார், தீபத்தை அருகிலே ஏற்றி வைத்தார், பக்கத்தில் ஏற்றி வச்சார் தீபத்தை. இதுதான் தர்மசாலையினுடைய வழிபாடு. அங்கே குருவார வழிபாடு வெற்றிடமாக 2 சிம்மாசனம் மட்டும் அங்கே அமைக்கப்பட்டு குருவாரம் வியாழந்தோறும் வழிபாடு நடைபெற்றது. வழிபாடு முடிஞ்ச உடனே விபூதி பிரசாதமும் பஞ்சாமிரதம் அல்லது வெண்பொங்கல் பிரசாதம் தரப்பட்டு வந்தது. இது தர்மசாலையோட வழிபாடு. அது அப்படியே தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே வருது. கருமொழி வடலூர்லேருந்து மேட்டுக்குப்பம் வந்துட்டார். மேட்டுக்குப்பத்தில் வள்ளல் பெருமான் வழிபாடு செய்கிறார். என்ன வழிபாடு பண்ணார்? யாரை வழிபாடு செஞ்சார்? சத்தியமாக அவரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. மேட்டுக்குப்பத்திலே வள்ளல் பெருமான் ஒரு பெட்டியை வைத்து அதுக்கு தீபாரணை பண்ணி அந்த பெட்டியை வலம் வந்து நமஸ்காரம் பண்ணுவார். இது நம்ம சபாபதி சிவாச்சாரியார் அவருடைய வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் வெளியே வரும். ஏன்னா அந்த பெட்டியை சிவாச்சாரியார் தூக்கிட்டு ஓடிட்டார், திருடிட்டு போகிறார். அந்த பெட்டிக்கு நான் வழிபாடு பண்ணட்டுமான்னு வந்து கேட்குறாரு வள்ளல் பெருமான் கிட்ட. வள்ளல் பெருமான் அவர் அப்படி ஏற எனக்கு பார்க்குறாரு. பார்த்துட்டு இல்லை அவசியம் இல்லைன்னு மறுத்துடுறாரு. அவர் அப்புறமா போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி வர்றாரு. நான் இப்பொழுது இந்த பெட்டியில் வழிபாடு செய்வதற்கு தகுதியானவனாக இருக்கிறேன். என்ன தகுதி அப்படின்னா, அவர் பூனலை கைட்டு போட்டுட்டு வந்துட்டார். அதுக்கு முன்னாடி பூனல் போட்டுக்கிட்டு இருந்ததுனால வள்ளல் பெருமான் மறுத்ததாகவும், அவர் அப்புறமா பூனலை கைட்டு போட்டு இருந்ததுனால வள்ளல் பெருமான் வந்து அதுக்கு சம்மதம் சொன்னதாகவும் அவர் எழுதி வச்சிருப்பார். வள்ளல் பெருமான் அப்புறம் என்ன பண்ணுறாரு? என்ன வேணாலும் பண்ணிக்கோ, இந்த பெட்டியில் இனி லட்சியம் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். இது பாட்டில் கூட சொல்லுவார். இந்த பெட்டி இது, இதில் உலவாத பொருள் ஒன்று உண்டு ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்கு. அது உதவாத பொருளா உலவாத பொருளான்னு எனக்கு தெரியல. அது உலவாத பொருள், அதாவது எங்கேயோ போகாத பொருள் ஒன்று உண்டு அப்படின்னு சொல்லி இந்த பெட்டியில் லட்சியம் வைக்க வேணாம். அப்போ அந்த ஆடூர் சபாபதி என்ன பண்ணுவார்? அவர் வடலூர்லேருந்து தினமும் நடந்து மேட்டுக்குப்பத்துக்கு வருவார். வந்து அந்த பெட்டிக்கு தீபாரணை பண்ணிவிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு திரும்பி வடலூருக்கு போயிடுவார். இதை வழக்கமாக அவருக்கு அதை திருடிட்டு போகிற வரைக்கும் வச்சுட்டு இருக்கார். அப்போ வள்ளல் பெருமான் இந்த மேட்டுக்குப்பத்தில் அந்த பெட்டியில் எதை வைத்து வழிபாடு செஞ்சார் யாருக்கும் இதுவரைக்கும் தெரியாது. அப்போ ஆனால் வள்ளல் பெருமான் அங்கே வழிபாடு செய்தார் என்பது தகவல். அதை வழிபாடு செஞ்சு சுற்றி வந்து நமஸ்காரம் பண்ணுவார். இந்த மேட்டுக்குப்பத்தில் வழிபாடு. இந்த மேட்டுக்குப்பத்து வழிபாடுக்கும் தர்மசாலை வழிபாடுக்கும் பிரச்சனை வந்துருச்சு. 2 பேருக்கும் பிரச்சனை வந்துச்சு. அங்கே எப்படி வழிபாடு பண்ணுறது, இங்கே எப்படி வழிபாடு பண்ணுறது அப்படின்னு பிரச்சனை. அதனால் வள்ளல் பெருமான் ஒரு அறிவிப்பு கொடுக்குறார். மேட்டுக்கு சித்தி வளாகத்திலும் தர்மசாலையிலும் வழிபடுபவர்கள் எப்படி வழிபடணும், மனம் அடங்கி வாயடங்கி அப்படின்னு ரொம்ப அழகாக ஒரு அறிவிப்பு கொடுக்குறார். அதில் கொடுக்குறார், ஆண்டவர் ஒருவர் உள்ளார் என்றும் அவர் பொதுப்பட உலகத்துள்ளவர் யாவரும் சன்மார்க்க பெரும் பலன் பெற்று நித்திய வாழ்வு வாழ்தல் பொருட்டு
வெளிப்பட காரியப்படுகின்றனர் என்றும் அதுகாலையில் நாமும் ஆன்மலாபத்தை பெற்றுக்கொள்வோம் எனவும் நம்பி இங்கே வசிக்கும் யாவரும் வழிபாடு விஷயத்தில் ஒரு தடையும் செய்யாது ஒத்து இருத்தல் அவசியம். இதை கட்டளையா அறிவிப்பா அனுப்புற. 2 பேரும் ஒருத்தர் முடிக்காதீங்க. வழிபாடு விஷயத்தில் ஒரு தடையும் சொல்லாது ஒத்து இருத்தல் அவசியம். இன்று தொடங்கி அருட்பெரும் ஜோதி ஆண்டவரது அருட்பெரும் சித்தி வெளிப்படும் வரைக்கும் இது அப்படியே ஞான சபைக்கு போறார். ஞான சபையில் எப்படி வழிபாடு பண்ணணும், இப்போ வழிபாடு பண்ணுறதெல்லாம் பார்த்துருப்போம். இப்போ கூட தைப்பூசம் எல்லாம் போயிருப்போம். அங்கே எப்படி வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துருப்போம், டிவியில் பார்த்துருப்போம். ஆனால் வள்ளல் பெருமான் எப்படி பண்ண சொன்னார் அப்படிங்கிறது அங்கே பெரிய விஷயம். இன்று தொடங்கி அருட்பெரும் ஜோதி ஆண்டவரது அருட்பெரும் சித்தி வெளிப்படும் வரைக்கும். அப்போ ஒரு கால அவகாசம் தான் கொடுக்குறாரு. பர்மனெண்ட்டாக செய்யுங்கன்னு சொல்லலை. அருட்பெரும் சித்தி வெளிப்படும் வரைக்கும் என்ன பண்ணணும்? அருட்பெரும் சித்தி வெளிப்படும் வரைக்கும் ஞான சபைக்குள்ளே தகர கண்ணாடி விளக்கு வைத்தல் வேண்டும். தகர கண்ணாடி விளக்கு வச்சிருக்காங்களா? வச்சிருக்காங்க. ஒரு தகர கண்ணாடி விளக்கு வச்சிருக்கிறாங்க. பித்தளை முதலியவற்றால் செய்த குத்து விளக்கு வேண்டாம். தகர கண்ணாடி விளக்கு வைக்கும் காலத்தில் தகுதியுள்ள நம்மவர்கள் தேக சுத்தி கரண சுத்தி உடையவர்களாய். அங்கதான் ஆப்பு வந்துச்சு. தேக சுத்தி ஓகே, நல்லா சோப் போட்டு குளிச்சுட்டு வந்துடலாம்யா. கரண சுத்தின்னா என்ன? அது இருக்கா? கரண சுத்தி இருக்கா? நம்ம கரணம் சுத்தமா இருக்கா? மனம் புத்தி சித்தம் அகங்காரம். தேக சுத்தி கரண சுத்தி உடையவர்களாய் திருவாயிர் படிப்புறத்தில் இருந்து கொண்டு, வாசப்படி திருவாயிர் படிப்புறத்தில் இருந்து கொண்டு விளக்கேற்றி 12 வயதிற்குட்பட்ட சிறுவர் கையில் கொடுத்தாவது. அப்போ விளக்கேற்றுறது ஒருத்தர், அது யார்கிட்ட கொடுக்குறோம்? 12 வயசுக்குள்ள அல்லது 72 வயசுக்கு மேலே. அப்போ இங்கே தகர கண்ணாடி விளக்கு வைக்கணும். அது விளக்கு வைக்கும் காலத்தில் அந்த தகர கண்ணாடி விளக்கு வச்சு அந்த விளக்கு வைக்கக்கூடிய அந்த நேரத்தில் தகுதியுள்ள நம்மவர்கள், தகுதியுள்ள, இப்போ என்ன தகுதி? அங்கே என்ன தகுதியும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும், நல்ல தகுதி. இல்லை மினிஸ்டருக்கு தெரிஞ்சிருந்தால் நல்ல தகுதி. அந்த 2 தகுதி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. வேறு தகுதி அங்கே பார்க்குறதே கிடையாது. தகுதியுள்ள நம்மவர்கள், அந்த தகுதியை தான் இங்கே பின்னாடி சொல்கிறார். தேக சுத்தி கரண சுத்தி உடையவர்களை, அதுதான் தகுதி. வள்ளல் பெருமான் அமைச்ச தகுதி எது? தேக சுத்தி கரண சுத்தி தான் வள்ளல் பெருமான் அமைச்சு கொடுத்த தகுதி. தகுதியுள்ள நம்மவர்கள் தேக சுத்தி கரண சுத்தி உடையவர்களாய் திருவாயிர் படிப்புறத்தில் இருந்து கொண்டு விளக்கேற்றி 12 வயதிற்குட்பட்ட சிறுவர் கையில் கொடுத்தாவது, 72 வயதிற்கு மேற்பட்ட பெரியவர் கையில் கொடுத்தாவது உட்புற வாயில்களுக்கு சமீபங்களில் வைத்து வர செய்விக்க வேண்டும். நல்லா கவனிங்க. அந்த விளக்கை ஏற்றி கொடுத்து 12 வயசுக்குள்ள 72 வயசுக்கு மேலே எங்க வைக்கணும்? உட்புற வாயில்களுக்கு அப்படின்னு என்ன? ப்ளூரல். உட்புற வாயில்களுக்கு எத்தனை வாயில் இருக்குங்க ஞான சபையில்? 8 கதவு இருக்கு. அப்போ உட்புற வாயில்களுக்கு சமீபங்கள்ல என்ன? வாசப்படிக்கு பக்கத்தில். அப்போ 8 வாசப்படிகளையும் வள்ளல் பெருமான் தீபம் ஏற்றி வைக்க சொல்றார். உட்புற வாயில்களுக்கு சமீபங்களில் வைத்து வர செய்விக்க வேண்டும். அடுத்தது பெருக்கி துடைக்கிறத பற்றி சொல்றார். நம்ம காலையில் ஒரு தடவை பெருக்கி துடைக்கணும், சாயங்காலம் ஒரு தடவை பெருக்கி துடைக்கணும். அதுதான் நம்மளுடைய ஆச்சாரம். வள்ளல் பெருமான் ஆச்சாரம் என்ன? 4 நாளைக்கு ஒரு விசை. காலையில் மேற்குறித்த சிறியரை கொண்டாயினும் பெரியரை கொண்டாயினும் உள்ளே தூசு துடைப்பிக்க வேண்டும். 4 நாளைக்கு ஒரு தடவை துடைச்சா போதுங்கிற. ஏன்? அப்போல்லாம் இந்த மாதிரி வாகனம் கிடையாது, புகை கிடையாது, மண் கிடையாது, நிம்மதியாக இருந்தது. எல்லாரும் வாசம் தெளிப்பாங்க. மண் வீட்டுக்குள்ளார வருமா? சாணி போட்டு வாசம் தெளிப்பாங்க. துளி மண் கூட வீட்டுக்குள்ளே வராது. அத்தனை பேர் இந்த பக்கம் இருக்கிறவங்க ரோட்டில் பாதி தெளிப்பாங்க, அந்த பக்கம் இருக்கிறவங்க அந்த பக்கத்துலேருந்து பாதி தெளிப்பாங்க. மொத்த ரோடும் சாணி மூழ்கி இருக்கும். அப்போ மணல் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஞான சபைக்குள்ளார எப்படி மண் வரும்? அதனால தான் வள்ளல் பெருமான் 4 நாளைக்கு ஒரு விசை காலையில் மேற்குறித்த சிறியரை கொண்டாயினும் பெரியரை கொண்டாயினும் உள்ளே தூசு துடைப்பிக்க வேண்டும்.
தூசு துடைப்பிக்க புகும்போது நீராடி சுத்த தேகத்தோடு கால்களில் வத்திரம் சுற்றி கொண்டு புகுந்து, இப்போ வத்திரம் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, சாக்ஸ் போட்டுக்கிட்டாங்க, அது நடக்குது. கால்களில் வத்திரம் சுற்றி கொண்டு புகுந்து, அடுத்த வார்த்தை நடக்கிறது இல்லை, முட்டிக்கால் இட்டு கொண்டு. நடக்கவே கூடாதுங்க ஞான சபைக்குள்ள. அது ஞான சபைங்கிறது யார் இருக்கிற இடம்? ஆண்டவர் வீற்றிருக்கக்கூடிய இடத்துல நடக்கலாமா? இங்கே கொடுக்குறாரு பாருங்க ஆச்சாரம். எந்த கோயிலையாவது கர்ப்பகிரகத்துக்குள்ள நடக்காத முட்டிக்கால் போட்டுன்னு ஆச்சாரம் சொல்லியிருக்கா? இதுதான் சன்மார்க்கத்திலே ஆச்சாரத்தின் உச்ச கட்டம் இருக்கின்றது. இந்த ஞான சபைக்குள்ள நடக்கக்கூடாதுங்கிறார். நம்ம காலோ நம்மளுடைய ஆடையோ அதில் படக்கூடாது. அந்த ஆடை எப்படி இருப்பட்ட ஆடையாக இருக்கணும், அது வரணும். முட்டிக்கால் இட்டு கொண்டு தூசு துடைப்பிக்க செய்விக்க வேண்டும். விளக்கு வைக்கின்ற போதும் இங்கனம் செய்விக்க வேண்டும். விளக்கு வைக்கிறதுக்கு நடந்து போகக்கூடாது. விளக்கு வைக்கும் போது இந்த மாதிரி தான் முட்டிக்கால் இட்டு கொண்டு செய்விக்க வேண்டும். விளக்கு வைத்திற்கும் தூசு துடைத்திற்கும் தொடங்குகின்ற 12 வயதிற்கு உட்பட்டவர்களும் 72 வயதிற்கு மேற்பட்ட பெரியவர்களும் இடம் போகம் முதலியவற்றில் இச்சை சிறிதும் இல்லாதவர்களாக இருத்தல் வேண்டும். இடம் போகம் முதலிய எதிலும் இச்சை சிறிதும் இல்லாதவர்களாக இருத்தல் வேண்டும். அவர்கள் தெய்வ நினைப்பு உள்ளவர்களாய், முதல்ல இச்சை இல்லாதவர்களாய், தெய்வ நினைப்பு உள்ளவர்களாய், அன்புடையவர்களாய் இருத்தல் வேண்டும். இந்த 3வது விஷயம் இப்போ 100க்கு 100 அடிபட்டுக்கிட்டு இருக்குது. ஞான சபையில் தீபாரணை காட்டுறவருக்கு எவ்வளோ கோபம் வருதுன்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அன்புள்ளவர்களாய் இருத்தல் வேண்டும். விளக்கு வைக்கும் போதும் தூசு துடைக்கும் போதும் நம்மவர்களில் நேர்ந்தவர்கள் புறத்தில் நின்று பரிசுத்தராய் மெல்லென துதி செய்தல் வேண்டும். நம்மவர்கள், அங்கே யாருங்க நம்மவர்கள்? நான் போய் அங்கே ஞான சபையில் ஒரு பாட்டு பாட முடியுமா? சொல்லுங்க. நான் போய் பாட முடியுமா? சொல்லுங்க. பாட முடியாது. அவங்க யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் பாட முடியும், இல்லையா? ஆனால் இங்கே நம்மவர்கள் அப்படிங்கிறார். இந்த நம்மவர்கள்னா என்ன அர்த்தம்? சுத்த சன்மார்க்கிகள்னு அர்த்தம். அங்கே அவங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு அர்த்தம் கிடையாது. அப்போ ஞான சபையிலே வழிபாடு இப்படித்தான் நடக்க வேண்டும் அப்படின்னு வள்ளல் பெருமான் விதிகளாக எழுதி வைத்திருக்கிறார். அப்போ அவருடைய வழிபாட்டு விதி. இப்போ வள்ளலாரும் வழிபாடும் அப்படின்னா நாம் இங்கே புறத்தில் செய்கிறது, அகத்தில் செய்கிறது, ஞான சபையில் செய்கிறது, தர்மசாலையில் செய்கிறது எல்லாமே. அப்போ இத்தனை இடங்களிலும் வழிபாடு எப்படி இருக்க வேண்டும்? நமக்கு அப்படியே உள்ள வந்து இப்படி கும்பிட்டுட்டு போயிட்டே இருக்கும். நேராக இங்கே தான் வரும். இதை சுற்றி நமக்கு சுற்றி வர்றதுக்கு நம்ம இடமே விடுறதில்லை. அது இங்கேயாவது பரவாயில்ல, ரொம்ப அழகாக பெருமானையும் சிவபெருமானையும் சுற்றி வர்ற மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. நிறைய இடங்கள் இல்லை, இப்படி ஓரமாக வச்சுருவாங்க. இந்த சுற்றி வர விஷயமே கிடையாது. இதை வந்து ஒரு 108 சுற்றுங்களா ஐயா. சுகர் மாத்திரை தூக்கி வெளியில் அடிச்சுட்டு, சுகர் மாத்திரையை வெளியில் அடிச்சுட்டு டெய்லி வந்து இங்கே 108 சுற்றுங்க. புண்ணியத்துக்கு புண்ணியமும் ஆச்சு, சுகர் மாத்திரை செலவும் போச்சு, உடம்பும் நல்லா இருக்கும். இதுதான் கோயிலுடைய அமைப்பு. இப்படி தான் வள்ளல் பெருமான் அப்படி தான் இந்த ஞான சபையை அமைச்சார். சுற்றி வரணும். தர்மசாலை யாரும் சுற்றுறது கிடையாது, ஞான சபையும் யாரும் சுற்றுறது கிடையாது, கருவழி யாரும் சுற்றுறது கிடையாது, சித்தி வளாகத்தையும் யாரும் சுற்றுறது கிடையாது. எல்லாத்தையும் சுற்றி வரலாமே, தப்பு இல்லையே, இல்லையா? அப்போ இதெல்லாம் நம்ம குறைந்தது ஒரு ஐயா வந்து திரு மாட வீதியை 3 தடவை சுற்றுவாராம், உள் பிரகாரத்தை 5 தடவை சுற்றுவாராம், கர்ப்பகிரக பிரகாரத்தை 7 தடவை சுற்றுவாராம். ஒரு தடவையாவது நம்ம சுற்றி வரோமா? கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்க்கணும். அதனால் வள்ளல் பெருமானும் வழிபாடும் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே ஓம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள். அதுதான் நம்மளுடைய வழிபாட்டினுடைய ஆரம்பம். அது ஏன் அப்படின்னா இந்த ஓங்காரம் என்பது இந்த பிரபஞ்சத்தின் ஓசை, சும்மா கிடையாது. ஓம் அப்படின்னா அது ஏதோ எழுத்து ஓ போட்டு நடுவில் உள்ளுக்குள்ளாரையும் போடுறது. அது இந்த ஓங்கார நாதம். ஏன்னா நாதம் நம்ம எப்போ கேட்குறோமோ அப்போ தான் மரணத்தை தவிர்க்கக்கூடிய படியில் ஏறணும்னு. இந்த ஓங்கார நாதம் எப்போ கிடைக்கும் நமக்கு? சரி, இப்போ இந்த புற வழிபாடு இதெல்லாம் பார்த்தாச்சு. இது வள்ளல் பெருமான் வழிபாடும் அப்படின்னு சொல்லும்போது ஐயா வந்து ரொம்ப அழகாக அலங்கரிக்கின்றோம் ஒரு திருச்சபை அதிலே அமர்ந்தரு ஜோதி கொண்டு அடிச்சு யோமை, இல்லையா? அப்போ அந்த அலங்கரிக்கின்றோம் அப்படின்னா என்ன? ஞான சபைக்குள்ளார, சரி ஞான சபைக்குள்ளார திரையெல்லாம் நீக்கி
வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா, ஜோதி தரிசனம் அப்படின்னு ஒன்று பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் இல்லையா. இது எப்பொழுது தொடங்கப்பட்டது? எப்பொழுது தொடங்கப்பட்டது? நம்ம எல்லாரும் 1872 தான் நினச்சிட்டு இருக்கிறோம். 1872 தான் நினச்சிட்டு இருக்கிறோம். ஏன்னா நமக்கு சொல்லப்பட்டது அப்படித்தான். 1881 இருந்து தான் ஜோதி தரிசனம் காட்டப்பட்டு வருகிறது. 1881 இருந்து தான் ஜோதி தரிசனம் காட்டப்பட்டு வருகிறது. அது வரைக்கும் அது கூட 81 கூட காட்டணும்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. காட்டினாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரம் கிடையாது. 7 பேர் கொண்ட ஒரு குழு ஒன்று அமைக்கப்படுகிறது. அப்பாசாமி, நம்மளுடைய வேலாயுதம் முதலியார், இந்த மாதிரி ஒரு 7 பேர் கொண்ட குழு. எதுக்காக அமைக்கப்பட்டது அப்படின்னா, அதில் மினிட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்து அறநிலையத்துறையினுடைய வரலாற்றில் இதெல்லாம் பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. எதற்காக அப்படின்னா, வள்ளல் பெருமான் காணா போயிட்டார். அவர் ஒளி தேகம் அடைஞ்சார். பட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வள்ளலார் காணும். ராமலிங்க பரதேசி, அவங்க அப்படி தான் போட்டிருக்கோம். ராமலிங்க பரதேசி வெளிப்படாமையால், அவர் பகிரங்கத்தில் வெளிப்படாமையால் அந்த தீர்வுகள் அப்படின்னா அந்த டேக்ஸ் எல்லாம், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எல்லாம் யார் கட்டுறது அப்படின்னு கேட்குறோம். கவர்மெண்ட் 7 வருஷம் வெயிட் பண்ணுறாங்க. அதுக்கு ரூலு. இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டல அப்படின்னா 1 வருஷம் 2 வருஷத்துலாம் பெருசாக ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. 7 வருஷம் வரைக்கும் கட்டிடுவான்னு நம்ம மேலே ஒரு பெரிய நம்பிக்கையோடு வெயிட் பண்ணி தான் ஆகணும். 7 வருஷம் வரைக்கும் கட்டலை அப்படின்னா ஆள் எங்கன்னு தேடுவாங்க. தேடி ஆள் கண்டுபிடிக்க முடியலன்னா அப்புறமா அதை நோட்டீஸ் போட்டு யாரையாவது நியமனம் பண்ணி அது ஒரு விதமாக அதை எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி 1874 வள்ளல் பெருமான் மறைந்து விட்டார். அதுக்கப்புறமா 7 வருடங்கள் காத்திருந்து 1871 ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி இந்த டேக்ஸ் எல்லாம் யார் பே பண்ணுறது, அதற்கு ஒரு தீர்மானம் எடுங்க அப்படின்னு சங்கத்தார்கிட்ட கவர்மெண்ட் சொல்லுது. அப்போ அந்த சங்கத்தாரன் எல்லாம் கூடி இது மாதிரி இதெல்லாம் நம்ம பண்ணலாம், இது வரைக்கும் நம்ம ஜோதி தரிசனம் காட்ட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவங்க அதை முடிவு பண்ணி பஞ்சத்திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம் காட்ட வேண்டும் என்று முடிவு செய்யப்படுகிறது. பஞ்சத்திரைகள்னா எத்தனை? ஆனால் இப்போ எத்தனை திரை காட்டுறாரு? அகவல்லியும் 7 திரை தானே காமிச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்க முடிவெடுக்கும் போது பஞ்சத்திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம் காட்டப்பட வேண்டும் முடிவெடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா இதெல்லாம் தாண்டி இந்த வள்ளலாரும் வழிபாடும் எப்படி ஒரு குளறுபடின்றது பாருங்கள். இதெல்லாம் தாண்டி அந்த தீபாராதனை பண்ணக்கூடியவர் அவர் சிவாச்சாரியார் பிற்காலத்தில் பண்ணுறாரு. முதல்ல பண்ண இருக்கிறவர் ஒரு பேர் டக்குன்னு மறந்து ரத்தினம்ங்கிறவ தான் வேலாயுத முதலியாரும் வள்ளல் பெருமான் சொல்ல வேலாயுத முதலியார் அந்த ரத்தனம் ஓதுவார். அவரை நியமனம் பண்ணுறாங்க, ஞான சபையில் பூஜை பண்ணுறாங்க. இந்த ரத்தனம் ஓதுவார் இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. வாக்கு மூலம்னு போட்டிருக்கிறாங்க. அதை பேட்டின்னு கூட போடல, வாக்கு மூலம் கொடுக்குறாரு. அந்த வாக்கு மூலத்தில் அவர் என்ன சொல்கிறாரு, 1872 ஞான சபை தொடங்கப்பட்டது. அன்று முதல் இந்த திரையை நீக்கி ஜோதி தரிசனம் காட்டப்பட்டதே இல்லை. நான் தான் காட்டிக்கிட்டு இருந்தேன். நான் அந்த திரை நீக்கி ஜோதி தரிசனம் காட்டவே இல்லை. திரைக்கு தீபாராதனை செய்வது வழக்கம். அன்பர்கள், பக்தர்கள், பொதுமக்கள் அந்த தீபாராதனையுடன் வணங்கி செல்லுவார்கள் அப்படின்னு ரத்தனம் ஓதுவார் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த 1872 அவர் செய்த அந்த காலம் வரையும், அதுக்கப்புறமா இந்த சிவாச்சாரியார் அந்த வேலையை எடுத்துகிட்டு இருக்கிறார். அவரும் சொல்கிறார், ரத்தன ஓதுவார் எப்படி தீபாரணை பண்ணாரோ அதே முறையில் தான் நானும் தீபாரணை நடத்தி வந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் அவர் நிறைய இடைச்சர்கள்லாம் பண்ணார். சிவலிங்கத்தை கொண்டாந்து வச்சார், என்னென்னமோ பண்ணார். பிரதோஷ வழிபாடு என்னென்னமோ பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணார். ஸோ அது அப்படி போச்சு. இப்போ ஞான சபை வள்ளலார் இட்ட வழிபாட்டு முறையும் அப்படின்போது அந்த ஞான சபைக்கும் அவர் சொன்ன அந்த வழிபாட்டிற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. ஆனால் ஞான சபை எப்படி வழிபாடு இப்படிலாம் எப்படி மாறுச்சுன்னே தெரியல. பஞ்சத்திரைகள் எப்படி வந்ததுன்னு தெரியல, 7 திரைகள் எப்படி வந்ததுன்னு தெரியல. ஏனென்றால் அந்த ரத்தன ஓதுவார் சொல்லியிருக்கக்கூடிய வாக்குமூலத்தின்படி திரை நீக்கி ஜோதி காட்டப்படவில்லை அப்படின்ற வாக்குமூலத்தை அவர் கொடுக்குறார். அவர் போய் சொல்லியிருக்கிறாரா தெரியல. ஆனால் இந்த ஜோதி தரிசனம் அப்படிங்கிறத இப்போ ரொம்ப பெரிய லெவலில் பேசப்பட்டு வருகிறது. வள்ளல் பெருமானுடைய வழிபாடு அப்படின்னு சொன்னால் அது வழிபடுதல் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு போய் நாம் வள்ளல் பெருமானுடைய அனைத்து விதமான கொள்கைகளையும் நாம் வழிபட வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம். இப்போ வள்ளலாரும் வழிபாடும் அப்படின்னு சொன்னால் நமக்கு
புற வழிபாடு அது இருந்துக்கிட்டு தான் இருக்கணும். புற வழிபாட்டை நீக்கி நம்ம உள்ளே போக முடியாது. பதிபூஜை முதலிய நற்கிரியையால் மனமெனும் பசுகரணம் அசுத்த பாவனையற சுத்த பாவனையில் நிற்கும். பதியோக நிலைமை அதனால் மனமதில் அடங்கவே அது அடங்குச்சுன்னா தான் மீது எல்லா விஷயமும் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி வள்ளலாரும் வழிபாடும் அப்படின்னு சொல்றது சரியை கிரியை யோகம் ஞானம் என்கின்ற 4ம் கலந்ததுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.